Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தீயல், அதாவது கேரளா ஸ்டைல்ல எப்படி தீயல் செய்யறதுங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து அதை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1 மீடியம் சைஸ் எடுத்து அதை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 3 கத்திரிக்காய் எடுத்து அதையும் சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தீயலுக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த தீயலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சிருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 3 பல்லு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு தேங்காவோட 1/4 அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா இந்த ஆயில்லையே ஃப்ரை ஆகி வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நாம் அதை நல்லா வறுக்கணும். இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. அதை அரைக்க போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தீயல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக அந்த கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் மிக்ஸ்டு ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் 2ஐயும் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம். சிம்மிலேயே ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த வெஜிடபிள் ஆயில்லையே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த அந்த புளியையும் சேர்த்துக்கலாம். இந்த டைம்லையே தீயலுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ தீயல் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை கொஞ்சமாக குறைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தீயல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு. தீயலும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எம்மியான தீயல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தீயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் சின்ன வெங்காயம், வெண்டைக்காய் இதிலெல்லாம் இந்த தீயல் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு முறை இந்த தீயல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.